ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ நிறைய பேர் பார்த்தீங்கனால தெரிஞ்சிருக்கும். இந்நேரத்துக்கு ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே செம்ம கிராண்டான கலெக்ஷன். சோக்கர் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நம்பர் ஆஃப் பீசஸ், அவ்வளோ நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற பர்டிகுலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா வெட்டிங்க்கே வியர் பண்ணுற மாதிரி ரொம்ப கிராண்டான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 14 கிராம் 12 கிராம்லேயே உங்களுக்கு வந்து நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பிளெயின் கோல்டுலேயும் இருக்குது, ஆன்டிக்லேயும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டார்டிங் பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு டிசைன் வந்து 11.5 கிராம்ஸில் நல்ல அழகான மல்டிபிள் ஹேங்கிங்ஸ், ஒரு 8 ஹேங்கிங் வருதுன்னு நினைக்கிறேன். நல்லா 8லேருந்து 9 ஹேங்கிங்ஸ் வருது. சூப்பரான ஒரு மகாலட்சுமி இருக்கக்கூடிய சூப்பரான சோக்கர் ஆன்டிக் டிசைன். நெக்கில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கவர் ஆகும், ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க நெக்கில் நீங்கள் வச்சு காமிங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த சைஸ் வந்து எங்களுக்கு தெரியும் வீடியோவில் அப்படின்றதுனால தான் நான் மோஸ்ட்லி நெக்கில் வச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதர் செயினாக இருக்கட்டும் அண்ட் சோக்கர், நெக்லஸ், வாட் எவர். ஸோ நான் உங்களுக்கு மோஸ்ட்லி டிசைன்ஸ் வந்து நான் நெக்லஸ் சிலதெல்லாம் வச்சு காமிக்கிறேன், சிலது வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். இப்போ ஹெவி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் ரொம்ப கிட்ட காமிப்பேன். உங்களுக்கு எதாவது டிசைன்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது 12 கிராம்ஸ். இப்போ 11 கிராம்ஸ் 12 கிராம்ஸில் சோக்கர் டிசைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன செயினோட நீங்கள் போடும்போது ரொம்ப கிராண்டாக தெரியும். அதுவே இன்னும் கொஞ்சம் 2 கிராம் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா 14 கிராம்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கிராண்டான டிசைன்ஸே வந்து கிடைக்குது. இது வந்து 14.6 வரும். நடுவில் ஒரு சின்ன கலசம் ஒர்க்கு, 2 சைட்லேயும் யானை டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட நான் தூரத்துலேருந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு லுக் இருக்குன்னு பாருங்கள். அண்ட் அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஜிமிக்கியோடு போடும்போது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் அந்த வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா ஒரு நவரத்னக்கல் பதிச்ச மாதிரி ஒரு ஜிமிக்கி தான் வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ நவரத்னக்கல் அப்படின்றது வந்து அது ரியல் இல்லை, செமி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜிமிக்கிக்கு நம்ம இந்த மாதிரி லைட் வெயிட்டில் ஒரு 11 to 14 கிராம்ஸ்குள்ளே சோக்கர் போடும்போதே நல்லா கொஞ்சம் கிராண்டான லுக் இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு சாரீக்கெலாம் போடும்போது இன்னும் நல்லா கிராண்டாகவே இருக்கும். ஸோ நெக் இந்த அளவுக்கு வந்து கவர் ஆகுது. அண்டு பின்னாடி நீங்கள் வந்து பேக் செயின் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைனில் வரக்கூடிய அந்த பீகாக் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா மேலே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக நடுவில் மகாலட்சுமி வித் கோல்டுலேயே ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க, பீட்ஸில் கொடுக்காம. பீட்ஸில் வேணும்னாலும் ஹேங்கிங்ஸ் வந்து நிறைய கலர்ஸில் வருது, அதுவும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ பார்க்குறது வந்து உங்களுக்கு மேலே ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன், கீழே ஃபுல்லாக ஒரு சின்னதாக ஒரு கலசம் ஒர்க், 2 ப்ரீகாக் இருக்கும். இது ஷேப் ஆஃப் த சோக்கர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹேங்கிங்கில் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சென்டரில் நல்லா ஹைலி எம்போஸ்டு மகாலட்சுமி ஒர்க்கு, 2 சைட்லேயும் எமரல் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்டோன் கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 சவரனுக்குள்ளேயே வரக்கூடிய ஆன்டிக் சோக்கர். ரீசனபிள் வேஸ்டேஜ் வந்திருக்கும். ஸோ நெக்கில் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு கவர் ஆகும். பின்னாடி வந்து ரோப் போட்டிங்கன்னா கொஞ்சம் சைடில் விசிபிளாக இருக்கும். செயின் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீட்டாக பார்க்குறதுக்கு. ஆனால் நெக்கு ஃபுல்லாக கவர் ஆகிறத விட அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் கவர் ஆகுது பார்த்திங்கன்னா அது கூட ஒரு ஸ்டைலான லுக் தான். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் வந்து போடுறாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பிரைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வரைக்கும் தெரிகிற மாதிரி ஒரு சோக்கர். ஏன்னா இது எல்லாமே லைட் வெயிட் டிசைன்ஸ் அப்படின்றதுனால. இதுவே நீங்கள் வந்து 24 கிராம்ஸ்க்கு மேலே போனீங்கன்னா ஃபுல் நெக் கவர் ஆகிற மாதிரியே கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து கேரளா டைப் சோக்கர் வித் ஓன்லி 1 சிங்கிள் ஸ்டோன் வந்திருக்கும். ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் சென்டரில் கம்ப்ளீட்டாக நெக்கே கவர் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி பாம்பே டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து எண்ட் டு எண்ட் நல்லா சூப்பராக கவர் ஆகும். இந்த மாதிரி இது வந்து 2 பவுன் வருது. நல்ல பார்வையான டிசைன்ஸே வந்து நீங்கள் பாம்பே கலெக்ஷன்ஸில் போகும்போது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஒரு 2 சவரன் 2.5 சவரன்லேயே பார்த்திங்கன்னா பாம்பே டிசைனில் நல்ல ப்ராட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் 16 கிராம்ஸில் வரக்கூடிய டிசைனு. இதுக்கு மேட்சிங்காக நல்ல கடா பேங்கிள், ஜிமிக்கி ஒரு ஃப்ளாட் இயரிங்ஸோட கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஸ்டோனும் கிடையாது. 3 கோல்டு ஹேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு ஹேங்கிங்கே பிடிக்காது, சில பேருக்கு ஒரு ஹேங்கிங் வச்சா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் மல்டிபிள் ஹேங்கிங்ஸ் பிடிக்கும், அதிலே கலர் பீட்ஸு சில பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சாய்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய மல்டிபிள் வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு கேரளா டைப் சோக்கர் தான். ஆன்டிக்கில் இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டான நிறைய நியூ மாடல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து பீகாக் ஒர்க். பீகாக்லேயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வெரைட்டி ஆஃப் பீகாக் ஒர்க்கு 13.7 கிராம்ஸ் வருது. 13 கிராம் 700 மில்லி அந்த மாதிரி வரும் வித் மல்டிபிள் ஹேங்கிங். முடிஞ்ச அளவுக்கு ஹேங்கிங்ஸ் நல்லா வச்சு பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லா கிராண்டாக தெரியும். இப்போ இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் பம்கின் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் குட்டியான ரைஸ் பேர்ல் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க மிங்கிள் பண்ணி. ரொம்ப நல்ல ஒரு கிராண்டான ஃபினிஷிங். பட் நெக் உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. இது வந்து ஹைலி எம்போஸ்டு பேட்டர்ன். இதில் எனக்கு தெரிஞ்ச உருவம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஐ திங்க் மாங்கா அண்ட் ஃப்ளவர் டிசைன். எஸ், 2 சைடில் பீகாக் மட்டும் வந்திருக்கு. ஒரு மாதிரி ஷேப் வந்து ஒரு ஒரு சின்ன வி டைப் மாதிரி இப்படி இறங்குற மாதிரி வருது இந்த பேட்டர்ன். இதோட கிராம் வெயிட் பார்த்திங்கன்னா 17 கிராம் வருது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 விதமான சோக்கர் டிசைன் வந்து காட்ட போகிறேன். இது 4மே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. இதில் பீட்ஸும் இருக்குது, அதே மாதிரி பிளெயின் கோல்டு ஹேங்கிங்ஸும் இருக்குது. எல்லாமே சிம்லர் வெயிட், லைக் 20 கிராம்ஸில் வரக்கூடிய கலெக்ஷன். உங்களுக்கான பார்க்குறதுக்கு ஒரு 3.5 பவுண்ட் மாதிரி லுக்கு இருக்கும். ஆனால் எல்லாமே உங்களுக்கு 20 கிராமில் வரக்கூடியது தான். வியர் பண்ணும்போது நல்லா கிராண்டாக இருந்தது. இந்த சோக்கருக்கு கீழேயும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் டிசைன் கூட நீங்கள் போட்டு ஒரு பிரைட் லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஒரு கலர் பீட்ஸோட ஹேங்கிங் கொடுக்கும்போது, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கலர் பீட்ஸ் அப்படின்னா வேண்டான்னு சொல்லுவாங்க, கோல்டு பால்ஸ்லேயே ஹேங்கிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி டிசைன்ஸ்லாம் வருது. ஸ்டோன் வெயிட்டாக இருக்கட்டும், கோல்டு பால் வெயிட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து லெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக டேக்கில் வந்து நெட் வெயிட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்லேயும் நல்லா கம்ப்ளீட்டாக கவர் ஆச்சு. ஹேங்கிங்ஸுமே கோல்டு பாலில் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஒரு குட்டியான மணி ஷேப் மாதிரியும் இருக்குது, கோதுமை ஷேப்லேயும் இருக்குது, சின்னதாக வந்து ஒரு லைக் ஒரு சின்ன ஹேங்கிங் மாதிரி வரக்கூடியது இருக்குது, சப்பையாக கொஞ்சம் ஒரு சின்ன லீஃப் மாதிரி ஹேங்கிங், அந்த மாதிரி நிறைய இருக்குது ஹேங்கிங்ஸ் கூட. இது அகெயின் பாம்பே டிசைன் 2 செவரனில் வரக்கூடிய சோக்கர். அண்ட் இது கொஞ்சம் ப்ராடாக இருந்தது. பிஃபோர் பார்த்ததை விட அதே 2 செவரன் தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் எந்த எனாமல் ஒர்க்கும் இல்லை. உங்களுக்கு எனாமல் ஒர்க் வச்சு வேணும்னா நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். இது வந்து ஒரு பீகாக் எனாமல் ஒர்க்கு. ஒரே ஒரு சிங்கிள் ஹேங்கிங்கோடு வரும். மேலே இருக்கக்கூடிய அந்த நெக்லைன் ஒர்க்கும் கீழே இருக்கக்கூடிய லைன் ஒர்க்குமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஃபினிஷிங். இது ட்ரிபிள் ஹேங்கிங் வருது. ரோஸ் டிசைன் தான். இதில் எனக்கு தெரிஞ்ச உருவம் கிடையாது. இதே மாதிரி கேரளா பேட்டர்ன்லேயே உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து 20 கிராம் வரும். ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு வருது ஹைலைட் பண்ணி. இதுக்கும் நீங்கள் பேக் செயின் ஆர் ரோப் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு நெக் நல்லா கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது. இதெல்லாமே நெக்கில் மோஸ்ட்லி கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். 20 கிராமுக்கு மேலே வரதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். அண்ட் அதே மாதிரி பாம்பே டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக தான் இருக்குது சோக்கர் டிசைன். ஒரு வண்டர்ஃபுல்லான டிசைனுங்க அது. நல்லா அழகாக யானை வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வித் க்ரீன் கலர் ஸ்டோன் ஒரு 3 ஸ்டோன் கொடுத்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக ஜிமிக்கி, பேங்கிள் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா இதில் எந்த ஒரு பீட்ஸோ ஸ்டோனோ எதுவுமே இல்லாமல், சில பேருக்கு ஆன்டிக்லேயே கம்ப்ளீட்டாக ஸ்டோன் இல்லாமல் கேட்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதில் நான் நெக்கில் வச்சு காட்டுறேன். நல்லா ப்ரிட்டியாக இருந்ததில் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஒரு வண்டர்ஃபுல்லான நியூ டிசைன். இது ஒரு சின்ன ட்ரம்பட் மாதிரி ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா ஒரு ஜிமிக்கி, ஸோ அந்த மாதிரி ஜிமிக்கிக்கெலாம் கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும். இதுவுமே அகெயின் ஒரு சூப்பரான டிசைனுங்க. அஷ்டலக்ஷ்மி டிசைன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா 28 கிராமுக்கு ஹேங்கிங்ஸ் எல்லாமே கூட நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப்பும் சூப்பராக இருந்தது. இது வந்து கொஞ்சம் கிராண்டான டிசைன். கேரளா பேட்டர்ன்லேயே இது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக கொஞ்சம் ப்ராடாகவும் வருது. கிராம் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் வரும். இதில் செயின் ஹேங்கிங்ஸோடு ஒன்று பார்த்தேன். கீழே ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரிப்பிள் செயின் ஹேங்கிங்கோட வண்டர்ஃபுல்லாக இருந்தது. 18 கிராம். இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொல்கத்தா மாடலில் இருக்கும். அண்ட் ஆக்சுவலி இது பாம்பே டிசைன் தான். அதனால் கொல்கத்தா டிசைன்லாம் எப்படி கொஞ்சம் கிராண்டாக இருக்கும்ல, குட்டி குட்டியான ஒர்க் கூட ரொம்ப கிராண்டாக தெரியும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஒர்க் தெரிஞ்சுது.
ஒன் ஆஃப் த சூப்பர் ஹைலைட்டட் டிசைன். மேலே ஃபுல்லாக ஒரு குட்டி சங்கு ஷேப், அப்புறம் எலிஃபண்ட், மகாலட்சுமி வித் மல்டிபிள் ஹேங்கிங்ஸோட வண்டர்ஃபுல்லான ஒரு கெட்டி மாடல் சோக்கர். இதெல்லாமே வெட்டிங்க்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி சோக்கரோட ஒரு காசு மாலை போட்டாலும் சரி, நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் டிசைன் போட்டாலுமே சரி, இல்லை ஒரு செயின் வித் நல்ல ப்ராட் பென்னண்ட்டோ, பீடட் கலெக்ஷன் வித் பென்னண்ட் எது போட்டாலுமே இந்த மாதிரி வெட்டிங் சோக்கருக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதில் இந்த டிசைன் வண்டர்ஃபுல்லாக இருந்தது. ஃபுல்லாகவே கஜலக்ஷ்மி பேட்டர்ன் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. பாலாஜி பெருமாள் டிசைன் வந்து சென்டரில் கொடுத்துட்டு சைடு ஃபுல்லாக மகாலட்சுமி இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சோக்கரோட ஷேப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். கம்ப்ளீட்டாகவே லக்ஷ்மி சோக்கர் தான். ஃபுல்லாகவே மகாலட்சுமி இருக்கிற மாதிரி நல்ல அழகான ஒரு சோக்கர் டிசைன். இது வந்து உங்களுக்கு பீகாக்கு, ஒரே ஒரு மகாலட்சுமி மேலே ஃபுல்லாக பீகாக் வரிசை, அது கீழே அழகாக எலிஃபண்ட் வரிசை. ஷேப்பே செம்ம அழகாக இருந்தது. இது வந்து நல்ல ப்ராட் பேட்டர்னு, 23 கிராம் வருது. ஆனால் உண்மையாக நேரில் பார்க்க நல்ல 4 பவுன் 5 பவுன் லுக் இருந்தது. இதில் எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸ்டோன் இல்லை. சென்டரில் ஃபுல்லாகவே எனாமல் ஒர்க்கு, கெட்டி மாடல். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நல்ல ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருந்தது. நல்ல கெட்டி மாடலில் அந்த க்ரீன் பீட்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்களே, அது நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்ச மாதிரி இருக்குது. இந்த டிசைனில் உங்களுக்கு பீகாக் ஒர்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஹேங்கிங்ஸுமே நல்லா கம்ப்ளீட்டாக கோல்டு பால்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. க்ரீன் பீட்ஸில் இந்த மாதிரி ரைஸ் போலோட வரும்போது இன்னும் கூட கொஞ்சம் கிராண்டாக தெரிஞ்சது டிசைன். நேரில் பார்க்கறதுக்கும் ஃபோட்டோ லுக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும். அண்ட் இது சூப்பராக இருந்தது. ரொம்ப க்யூட்டான குட்டி குட்டியாக அந்த கொலுசில் சலங்கை வரும்ல, அந்த சலங்கை டிசைன் வந்து கீழே பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் நல்ல கனமாகவும் நல்ல ஒரு லென்த்தியான ஒரு ப்ராட் சோக்கர் வித் டபுள் சங்கு டிசைன், நடுவில் ஒரு மேங்கோ ஷேப்பு, கீழே ஃபுல்லாக பம்கினில் க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து பீட்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக ரஷ்யன் எமரல்ட் பீட்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த சாலிட் நல்ல கெட்டி மாடல் சோக்கர். ரொம்ப ப்ரிட்டி லுக், சூப்பராக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல். எல்லாமே நல்ல ப்ரைடல் சோக்கர் டிசைன். மகாலட்சுமி டிசைன்லேயே கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் பேட்டர்ன் மாதிரி வரும். நல்ல லென்த்தியாக வருது. 58 கிராம் இல்லையா, ஸோ அதனால் நல்லா கெட்டியாகவும் இருந்தது, கிராண்டாகவும் இருக்குது. நல்லா கீழே இறங்கி வந்து கம்ப்ளீட்டாக நெக்கு சூப்பராக கவர் ஆகிற மாதிரி. அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு 32 கிராம், அதாவது 4 செவரனில் வரக்கூடிய ஒரு அழகான சோக்கர் டிசைனு. ஷேப் நல்லா இருந்தது, கொஞ்சம் புதுசாக இருந்தது இந்த ஷேப் ஆஃப் இந்த சோக்கர் டிசைனு. இது வேறு லெவல், ரொம்ப க்யூட்டாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. அந்த பவளம் பீட்ஸோட ஹேங்கிங்ஸோட அவ்வளோ சூப்பர். ஷேப்புமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சோக்கரோட ஷேப்பும் நல்லா வச்சு பார்த்தோன்னா அப்படி கிராண்டாக தெரிஞ்சது. இது வந்து இப்போ ஸ்பார்க்லிங் அந்த கலர் ஸ்டோனோட வருது இப்போ புதுசாக. கீழே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரூபிலேயே அந்த பம்கின் ஷேப்பில் வரக்கூடிய பீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு நிறைய ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி பாம்பே பேட்டர்ன், கொல்கத்தா பேட்டர்ன், கேரளா பேட்டர்ன்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டே போகலாம். இந்த வீடியோ வந்து இன்ஃபேக்ட் இன்னும் லென்த்தியாக போகும், ஏன்னா அந்தளவுக்கு நிறைய புது கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் இன்ஃபேக்ட் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் உண்மையாக சொல்லணும்னா. இன்னும் கூட நிறைய சோக்கர் கலெக்ஷன் வந்து நீங்கள் ஷோரூம் போனீங்க அப்படின்னா நிறைய பார்க்கலாம். அட் த சேம் டைம் ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வீடியோவில் ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. அந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட என்கொயரி பண்ணிக்கலாம். டர்க்கி மாடலையும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, நிறைய ஃபேன்சி டிசைன்ஸும் வந்திருக்கு. உருவம் இல்லாமல் தான் கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நிறைய டர்க்கி மாடலில் நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அது மாதிரி பாம்பே பேட்டர்ன்லேயும் பார்க்கலாம், கொல்கத்தா டிசைன்ஸ்லேயும் பார்க்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் சைஸ் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த சோக்கரை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எல்லாமே.
நெக் லைனாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ஷேப்பாக இருக்கட்டும், டிசைனு எல்லாமே நல்லா கொஞ்சம் கிராண்டாகவே தெரியும். நீங்களே ஃபஸ்ட்டு கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது இது கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் நல்லா கிராண்டாகவே தெரிகிற மாதிரியான டிசைன்ஸு. ஒன்று ஒன்று ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஷோரூம் போகும்போது கூட டக்குன்னு அந்த ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கும்போது அவங்க எடுத்து காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லாங் செயின் வித் ஹேங்கிங்ஸோட வேணும்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. சிலதெல்லாம் குட்டி குட்டியாக கீழே கிட்ட வரும் இல்லையா ஹேங்கிங்கு, லாங் செயின் ஹேங்கிங்ஸ் வேணும்லாம் இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள் செயின் ஹேங்கிங்கோட இதெல்லாமே கெட்டி மாடல் டிசைன், கொல்கத்தா பேட்டர்னில் சூப்பராக இருக்கும். சில பேர் வெட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட இந்த ஜுவல்லரிஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு மிடில் ஹாரம், கொஞ்சம் லாங் ஹாரம், இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய லாங் ஹாரம்லாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சோக்கர்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காமிக்கக்கூடிய டிசைனு. எல்லாமே ஒரு 3-3.5 பவுனுக்குள்ளேயே இந்த மாதிரி நிறைய சோக்கர் டிசைன்ஸ் வந்து வெரைட்டியாக அமையும். அதுலேயே இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஒரு 2-3 டிசைன் காமிச்சிருந்தேன். இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷேப்பும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஜஸ்ட் அப்போ தான் வந்தது அந்த நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா லாங் செயின் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து சிங்கிள் ஹேங்கிங் ஃபுல்லாகவே ஃப்ளவர் டிசைனு. 4 சவரனுக்கு ஒரு கிராம் எக்ஸ்ட்ரா, 33 கிராம் இல்லையா. அதுலேயே இது வந்து உங்களுக்கு சேம் சைஸ் தான், ஆனால் 23 கிராம்லேயே பண்ணியிருக்காங்க. பிஃபோர் பார்த்த 4 பவுன் சோக்கர் மாதிரியே இருக்கும், ஆனால் அதே சைஸில் கொஞ்சம் தக்கையாக இருக்கும். ஆனால் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டான சோக்கர் டிசைன், அட் த சேம் டைம் கிராண்டாகவும் இருக்கும். நல்லாவே வியர் பண்ணலாம் நீங்கள். ரொம்ப லைட் வெயிட் அப்படின்னு வரி பண்ணாமல் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஷோரூம் போனீங்க, நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாமே நல்லா ப்ரிட்டியாக இருந்தது. இதில் நான் ஒன்று வியர் பண்ணி பார்த்தேன், நான் உங்களுக்கு அந்த டிசைன் காட்டுறேன் பாருங்கள். இந்த டிசைன் இது வந்து ஒரு மாதிரி எனாமல் ஒர்க் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி கொடி டிசைன் மாதிரி போகும். இதில் உங்களுக்கு பெருசாக உருவம்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. இதே மாதிரி இன்னொரு டிசைன் பார்த்தேன், அதுவும் சூப்பராக இருந்தது. நல்லா கொஞ்சம் அப்படியே கம்ப்ளீட்டாக நெக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி ஒரு ஜால் டிசைனில். இதுவுமே வந்து ஐ திங்க் பாம்பே டிசைன் தான் நினைக்கிறேன். 5 பவுன் வருது. இந்த ஷேப்பும் சூப்பராக இருந்தது, அப்படியே நெக் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி. இதுவும் 5 பவுன் தான். இந்த 4 பவுன் 5 பவுன் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பிரைட்ஸ் போடுற மாதிரி நல்லா கொஞ்சம் கிராண்டாகவே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருந்தது. நெக்கும் அட் த சேம் டைம் நல்லா கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது. இது பாருங்கள், இது வந்து 31 கிராம் வருது. சூப்பராக இருக்குல்ல, நிறைய இருக்குங்க. இன்னும் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து இன்னும் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். இது சூப்பராக இருந்தது. எதை சூஸ் பண்ணுறதுனே கன்ஃபியூஸ் ஆகிடும், அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒரு வெட்டிங்க்கு ஒரு சோக்கர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களால் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.